ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் செகண்ட் கிளாஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். செஸ்ட் சைஸை வச்சு ஷோல்டர், ஆம்ஹோல் லென்த், ஆம்ஹோல் ரவுண்ட் இதை நம்ம கண்டுபிடிக்கலான்னு சொல்லியிருந்தேன். அதுவும் ஒரு ஸ்டாண்டர்ட் கால்குலேஷன் மெத்தட் மூலமாக கண்டுபிடிக்கலான்னு சொல்லியிருந்தேன். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கால்குலேஷன் தெரிஞ்சுக்கிட்டாலே ஒரு செஸ்ட் சைஸை வச்சு மட்டும் நம்ம முழு ப்ளவுஸை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்மளுடைய டிஜி அவுட்ஃபிட் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் செஸ்ட்கான ஒவ்வொரு சைஸையும் நம்ம எழுதிக்கலாம். அதிலிருந்து 1 by 1 நம்ம ஷோல்டர், ஆம்ஹோல் லென்த், ஆம்ஹோல் ரவுண்டு இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட் சைஸ் 30 எடுத்துக்க போகிறோம். இந்த 30க்கு ஷோல்டர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு எந்த மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 30யை 8ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 8ஆல் டிவைட் பண்ணி கிடைக்கிற அந்த நம்பரை +1 பண்ண போகிறோம். இப்படி 8ஆல் டிவைட் பண்ணி +1 பண்ணி அதனால கிடைக்கிற நம்பர் தான் நம்மளுக்கு ஷோல்டர். இப்படி நீங்கள் எந்த ப்ளவுஸ்க்கு ஷோல்டர் கண்டுபிடிக்கணுன்னாலும் இந்த மெத்தடை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இது ஒரு ஸ்டாண்டர்ட் கால்குலேஷன் மெத்தடுங்க. நீங்கள் எப்போ எந்த ப்ளவுஸ் கட் பண்ணுறதா இருந்தாலும் ஷோல்டர் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக ஆம்ஹோல் லென்த் கண்டுபிடிக்க போகிறோம். ஆம்ஹோல் லென்த் கண்டுபிடிக்கிறது இன்னும் ரொம்ப சிம்பிள். நம்மளுக்கு ஏற்கனவே கிடைச்சிருக்குல்ல ஷோல்டர், அந்த நம்பரோட 0.5 ஆட் பண்ணாலே போதும், நம்மளுக்கு ஆம்ஹோல் லென்த் கிடைச்சிரும். ஷோல்டர் 4.75 கிடைச்சிருக்கு. இதோட 0.5 ஆட் பண்ணோம்னா 5.25 நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்ததாக ஆம்ஹோல் ரவுண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா செஸ்ட் சைஸை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ செஸ்ட் சைஸு நம்ம 30 எடுத்திருக்கோம். அது என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 4ஆல் நம்மளுக்கு டிவைட் பண்ணும்போது ப்ளவுஸ் மார்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே சமயம் நம்ம ஆம்ஹோல் ரவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 30யை 4ஆல் டிவைட் பண்ணி -1.5 பண்ணோம்னா நம்மளுக்கு ஆம்ஹோல் ரவுண்ட் கிடச்சிரும். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் கால்குலேஷன் மெத்தட்ஸ். இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ப்ளவுஸை நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பிகினர்ஸாக இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்ஸ் தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில டவுட்ஸ் மட்டும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கான சந்தேகங்கள் எல்லாமே நம்மளுடைய டிஜி அவுட்ஃபிட் கிரியேஷன் சேனலில் சிம்பிளாக ஈஸியாக உங்களுக்கு தெளிவுபடுத்த முடியும். இப்போ 2 செஸ்ட் சைஸை மட்டும் வச்சு ஷோல்டர், ஆம்ஹோல் லென்த், ஆம்ஹோல் ரவுண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். கிளாஸ் மட்டும் எடுத்தால் பத்தாது இல்லைங்க. அடுத்ததாக உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க்கும் கொடுக்க போகிறேன். பேலன்ஸ் இருக்கிற செஸ்ட் சைஸுக்கு ஷோல்டர், ஆம்ஹோல் லென்த், ஆம்ஹோல் ரவுண்ட் கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை நான் ரொம்ப வரவேற்கிறேன். அப்படி ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணுறவங்கள பின் பண்ணி வைப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.